பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பண்ணது தான், பட் இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை அண்ட் அட்வான்ஸ்டானது. என்னென்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அதாவது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்விட்ச்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, இஃபல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸ்கேனர், அதாவது யூஸர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்காக நம்ம ஸ்கேனர் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம லூப், அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதை நம்ம திருப்பி இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். Okay, we declare the calculate is இப்போ calculate declare பண்ணியிருக்கோம்ல, இது என்னென்னா கிளாஸ் நேம். எப்போவுமே கிளாஸ் நேமும் இந்த ஃபைல் நேமும் சேமாக இருக்கணும். ஜாவா வச்சுருக்காங்க, அது மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு ரன் பண்ணும்போதோ இல்லை கம்பைல் பண்ணும்போதோ ஃபைல் இருந்தது இல்லை அப்படி சொல்லும். ரன் பண்ணும்போதெல்லாம் கம்பைல் பண்ணும்போது சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஜிஎஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக்ங்கிறது வந்து ஒரு கீவேர்ட், ஸ்டாட்டிக் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி கீவேர்ட். வாய்ட் மெயின் எதுக்கு கொடுக்குறோன்னா, வாய்டுங்கிறது வந்து எதனால நம்மளுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, அதனால் அதில் வந்து வாய்டுன்னு கொடுக்குறோம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மெயின் அது ஸ்ட்ரிங். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சுலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ப்ரீவியஸ் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் நம்ம டாபிக்கில் போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், SWITCH ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்ளேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான். இதில் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்து ஒவ்வொரு கேஸாக எழுதுவோம். கேஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அடுத்தது ஜஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் உள்ளே நம்மளுக்கு எதாவது இந்த மாதிரி கண்டிஷன் வேணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணால் போதும் நம்ம சொல்கிறோமோ அதுக்கு தவிர அது சேஞ்ச் பண்ணக்கூடியதாக நான் கொடுக்குறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். இப்போ வந்து A = 9. ஓகே, அண்ட் இன்டீஜர் B = 67 வச்சுக்கோமே. இப்போ எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் செட் பண்ணுறேன். கேர் OPER ஆப்பர் ஈக்குவல் டு உள்ளுக்குள்ளே ஒரு ப்ளஸ். ஓகே, சிம்பிள் கேரக்டரில் போட்டுட்டு நல்லா வச்சுக்கோங்க. கேரக்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுனாலுமே சரி, அந்த ஸ்ட்ரிங்கில் இத்தனாவது ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டிக் மட்டும் எடுத்துக்குவது. ஓகே, லைக் நம்ம இப்போ ABCன்னு கொடுக்கலாம், இல்லை நான் ஸ்கேனர் யூஸ் பண்ணி பண்ணும்போது வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் அப்படி கொடுக்கலாம், அது எஸ்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். லைக் மாறி கொடுக்குறது அது அந்த 0 இண்டெக்ஸ் எம்மை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஆப்ரேஷனுக்குள்ள OPR கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கேஸ் ப்ளஸ் ஓகே, இதில் லாஸ்ட் வந்து நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுக்க போகிறோம். அதுலேயும் மிக முக்கியமான என்னதுனால பிரேக் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இஃபெல்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் அப்படி ரன் ஆனிச்சு அது முடிஞ்சிடும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கேஸில் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து வெளியே வரும். ஓகே, அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்
அப்படின்னா இது ரெண்டோட கீழே தொடர்ச்சியாக ரன் ஆயிரும். ஓகே, அதை போடப்படும் டிஃபால்ட் டிஃபால்ட் அதில் ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ண போட்டுக்கலாம், சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஓகே நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பார்ப்போமா, கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேவ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெரிய மிஸ்டேக் இருக்குது, இது பெரிய மிஸ்டேக் இருக்குது, சிஸ்டம் போட்டிருக்கோம். ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கவனிச்சு வச்சுக்கோங்க, எப்போவும் சிஸ்டம்ங்கிற கிளாஸோட ஸ்டார்டிங் வந்து சிஸ்டம் இன்னும் சிஸ்டம் அவுட்டோ அது வந்து எஸ்ங்கிறது கேப்ஸ்கிட்டர் தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கும். நம்ம இதில் ப்ரெஸ் கொடுத்துருக்கோம், ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் இருந்துச்சு. ஸோ நம்ம இதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ சும்மா பேசிக்காக போட்டுட்டு இதுக்குள்ள a + b இதில் a - b இந்த மாதிரி கொடுக்குறோம்னா அது நடக்கும். புது வேல்யூ காணும். ஓகே, பட் இவ்வளோ தானே அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, இது கேல்குலேட்டர் ப்ராஜெக்டில் இது சும்மா இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எடுத்து இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்கேனரை யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கேஸ் எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 கேஸ் எழுதிடுவோம். நம்ம இந்த ஆப்ரேஷன் a + b is உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறீங்களா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு நான் ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணால் தப்பு கிடையாது. ஓகேயா, ஜஸ்ட்டு சேம் இது வரனால இது பண்ணியிருக்கேன். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கேஸ், அதாவது கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 இருக்கும். ஏற்கனவே நமக்கு அந்த 1 2 3 யூஸ் பண்ணோம்னா அது இல்லை, சும்மா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நான் வந்து ஆட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா, செகண்ட் கேஸில் வந்து சப்ட்ராக்ஷனோட சிம்பிள் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் கேஸில் வந்து நான் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் டிவைட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போதைக்கு என்னென்னா பேசிக்காக பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படி பார்த்தோன்னா ஒரே தான் ரன் ஆகும். அதே இதை சும்மா சேஞ்ச் பண்ணி பார்க்க இல்லாத ஒரு வெளியே கொடுக்குற வச்சுக்கோங்களேன். லைக் இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க. ஏன் டிஃபால்ட் வருது? ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னா அப்போ உங்களுக்கு டிஃபால்ட் வழி ரன் ஆகும். ஓகே, டிஃபால்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வேணுமா கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு போட்டுனா பிரேக் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஃபஸ்ட்டு போட்டால் கண்டிப்பாக பிரேக் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஓகே, அண்ட் இப்போ ஓகே அதெல்லாம் மாற்றிச்சோம், இதே மாற்றிடுவோமா? இல்லை
ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, அதனால் ஸ்கேனர் வச்சு இம்போர்ட் பண்ணுவோம். import java டாட் utilங்கிற பேக்கேஜ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். util டாட் ஸ்கேனர் எடுத்தாலே இந்த பார்த்து ஓகே. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி தான் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இது என்ன செய்ய போகிறோம்னா ஸ்கேனர் எஸ்சிங்கிறது வந்து இப்போ நேம் வச்சுருக்கேன். உங்கள் நேம் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் வைக்கிறேன் மாறி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் ஓகே. இது என்ன பண்ணுவோம், ஸ்கேனர் மாறி. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிங்கிறத வச்சு நான் ஒவ்வொருத்தரையும் எடுக்க போகிறேன். இப்போ மாறி டாட் நெக்ஸ்ட் இன்டிஜர். ஓகே, இது பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன ஆகும்னா மாறிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இது டிக்ளேர் பண்ணியிருக்கா, ஸ்கேனருங்கிற ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால அந்த கிளாஸ் இருந்து அது ஓவரால் நமக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் இன்டிஜர் வெளியே நமக்கு வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு வரும். இது கொடுத்து இது வந்து கேரக்டர் ஃபைலு, கேரக்டர் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து மாறி டாட் நெக்ஸ்ட்டு இன்டிஜர் கொடுக்காம டாட் கேர் அட் ஆஃப் 0. ஓகே, மாறி டாட் நெக்ஸ்ட் இன்டிஜர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு என்னன்னா ஒரு 2 வேல்யூ கொடுக்குறீங்க. 3வது வேல்யூ வந்து ஒரு ஆப்ரேஷனாக ஆட் ஆகும். இப்போ அதுக்காக நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ எதுக்குன்னா ஒவ்வொருத்தரையும் நமக்கு வந்து டேரக்டாக நமக்கு டெர்மினல்லையோ இல்லை வேறு எப்போது நம்ம இன்புட் கொடுக்கும்போது வந்து என்ன நடக்கும்னா அதை அந்த கர்சர் அங்கேயே நின்றுட்டு இருக்கும், இன்புட் இருக்கான்னு தெரியாது. அதுக்காக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம பண்ணி பார்க்க போகிறது என்னென்னா அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ண சாரி சேவ் பண்ணுறேன். ஓகே, the value of a is 2234, the value of b is 56. இப்போ எனக்கு என்ன ஆப்ரேஷன் வேணும், எனக்கு வந்து ஆட் ஆப்ரேஷன் ஆச்சு. எனக்கு இந்த ஆப்ரேஷன் இருக்குது. ஓகே, இது வந்து காமிக்கும். also same time we can need to some changes. எனக்கு வந்து தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்க ஒரு கேல்குலேட்டர் பேஸிக் ஒரு சின்ன கேல்குலேட்டர் எப்படி ரன் ஆகுது, நான் வந்து இப்போ ஒன்று போட எனக்கு திருப்பி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம பேசிக்கோட போகிறோம். இப்போதைக்கு அது வந்து எப்படி அகைன் அண்ட் அகைன் ரன் ஆகுதுன்னு பார்க்கணும்னா அதுக்காக நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒயில் ஸ்டேட்மெண்ட் ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒயில் ஓகே, அதுக்குள்ள ட்ரூ அண்ட் இது நம்ம இங்கே கேனரி பேஸ்
நம்ம எத்தனை வேணாலும் ஆப்ரேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, அதே இது இந்த எனக்கு என்ன ஆப்ரேஷன் தெரியல இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது உங்களுக்கு காமிக்க தப்பாக இருக்குன்னு என்னென்ன கரெக்ட் வேல்யூ லைக் ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் ப்ளஸ் 10 34 operation is okay. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒயில் லூப், அதாவது லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல்சோ ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம். ஓகே, இதுதான் பேசிக்காக லெவலில் ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் மாதிரி. ஓகே, உங்களுக்கு இன்னும் எதாவது டவுட் இருக்குது, எனக்கு இன்னும் டீப்பாக நான் எதாவது சொல்லி தரீங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் உங்களுக்கு ஓகேனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.